மேகதாது அணை கட்ட அனுமதி கிடைக்காது, கண்மூடித்தனமாக ஒப்புதல் தரமாட்டார்கள். முதல்வர் விஜய் தடுக்காவிட்டால் அண்ணாமலை தடுப்பார். காரிமங்கலத்தில் முன்னாள் எம்பி நரசிம்மன் உறுதியான பேச்சு. வி த லீடர்ஸ் சார்பில் துறை கோப்பை கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்த முன்னாள் எம்பி விஜய் கர்நாடக முதல்வரிடம் பேசினால் நடவடிக்கை நிற்கும் என்றும் கருத்து. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் வி த லீடர்ஸ் சார்பில் நடைபெற்ற துறை கோப்பை கிரிக்கெட் போட்டியை முன்னாள் எம்பி சி நரசிம்மன் தொடங்கி வைத்தார். தலைவர் துரை என்கிற சின்னதுரை தலைமையில் நடைபெற்ற போட்டியில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு 51,000 முதல் 11,000 வரை பரிசு தொகைகள் வழங்கப்பட்டன. மேலும் வெற்றி அணிகள் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நரசிம்மன், பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று கோயில் சொத்துகள் உரிய முறையில் மீட்கப்பட வேண்டும் என்றார். மேலும் மேகதாது அணை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், கர்நாடகா அரசு கேட்டதற்காக மட்டும் கண்மூடித்தனமாக அணை கட்ட அனுமதி வழங்கப்படாது. நதி நீர் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் சட்டப்படி செயல்படும். மேகதாது அணை கட்டும் பணி நடக்கவும் விடமாட்டோம் என்று தெரிவித்தார். அதேபோல் தமிழக முதல்வர் விஜய் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமாரிடம் நேரடியாக பேசி இந்த நடவடிக்கையை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேவைப்பட்டால் அண்ணாமலை தலைமையில் தூதுக்குழுவாக சென்று சந்திக்கவும் தயாராக உள்ளோம் என்றும் நரசிம்மன் கூறினார். அதுதான் நண்பர்களே, வி தி லீடர் சார்பாக தருமபுரி மாவட்டத்திலே இந்த மாதத்திற்கான மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்முடைய துரை அவர்களும் கலைச்செல்வன் அவர்களும் இங்கே காரிமங்கலம் மேல்நிலை பள்ளியிலே மாணவர்களுக்கான கிரிக்கெட் போட்டியை இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். வீதி லீடர்ஸுடைய முக்கியமான குறிக்கோள் இளைஞர்களை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய விளையாட்டு திறமையை உயர்த்த வேண்டும், இந்த நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் மாவட்டத்திற்கும் சிறப்பு சேர்க்கின்ற வீரர்களை உருவாக்க வேண்டும், விளையாட்டுத் துறையிலேயும் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை முன்வைத்த துரை அவர்கள் இன்றைக்கு துரை கோப்பை என்கிற பெயரிலே இந்த தினம் உங்களுடைய இந்த பள்ளி வளாகத்திலே நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இளைஞர்கள் விளையாடுவது கிரிக்கெட் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விளையாட்டு என்பதை நாம் எல்லாம் அறிவோம். விளையாட்டு சிறக்க இங்கு நடக்கின்ற இந்த விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் மாநில அளவிலேயும் இந்திய அளவிலேயும் மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பதற்குரிய வீரர்களாக திகழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த விழாவை துவக்கி வைப்பதிலே நான் பெருமை அடைகின்றேன். இந்த விழா என்பது இன்றைக்கு துவக்கமாக இருக்கிறது, தொடர்ந்து நடைபெறப் போகிறது. நாளையும் கூட வீதி லீடர் சார்பாக தருமபுரி நகரத்திலே மிகப்பெரியதொரு போதை விழிப்புணர்வு பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள். இதெல்லாம் அரசியல் கட்சி எப்படி நடத்தலாம் என்று சில முட்டாள்கள் கேட்கலாம். அவர்களுக்கு அரசியல் என்றாலே காசு சம்பாதிப்பது, ஊழல் செய்வது. நம்மை பொறுத்தவரை அரசியல் இயக்கத்திற்கு முன்பாக நம்முடைய இளைஞர்களையும் சகோதர சகோதரிகளையும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டுடைய எழுச்சிக்காக தானே தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இந்த இளைஞர்களை உண்டாக்கி அனைத்து துறையிலேயும் தமிழகம் சிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் எல்லா இடங்களும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வீதி லீடர்ஸ் அமைப்பு இதுபோல பணிகளை செய்து மக்கள் மத்தியிலேயும் இளைஞர் மத்தியிலேயும் நம்முடைய எண்ணங்களையும் கொள்கைகளையும் எடுத்துச் செல்வதற்கு ஊக்குவிப்பதற்காக இந்த பணிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம். சக்தி என்ற தாவேக அரசு அரசியலுக்கு போயிட்டீங்க. பழனி இந்தியா நிலத்தை சார்பாக பழனி கோயில் நிலத்தை 100 கோடிக்கு பத்திரம் பண்ணிருக்கிறத பத்தி உங்க கருத்து? வி த லீடர்ஸ் டீம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே இதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்து விட்டார். விஜய் செய்யறது தப்புன்னு சொல்றது கண்மூடித்தனமாகவும் தப்பா சொல்ல முடியாது. அவர் செய்கின்ற அந்த அரசு செய்கின்ற நியாயமான பணிகளை ஆதரிக்க வேண்டும், தவறு செய்தால் எதிர்க்க வேண்டும். அந்த வகையிலே பழனி திருக்கோயிலுடைய அந்த மானிய சொத்தை உரியவர்களுக்கு சென்று சேர்ப்பதிலே நீதி அரசர் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பை மதித்து இருக்கின்ற நடைமுறைகளை நாம் ஆதரித்து அந்த பணியை மேற்கொள்ள
நிச்சயமாக வீதி லீடர்ஸ் ஆதரவு அளிக்கிறது. அதில் மாற்றுப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது. திமுகவுக்கு வேண்டுமென்றால் மாற்று கருத்து இருக்கலாம். ஏன்னா அந்த நிலத்தை திமுக எடுக்காம விட்டதே பெரிய சமாச்சாரம். அதனால அவங்களுக்கு பொறாமையா இருக்கு. உரியவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு, திமுக போய் கிடைக்கலையேன்னு அவங்க வைத்தறிச்சல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கர்நாடக அரசு மேகதாட்டு பகுதியில் வந்து இப்போ அணை கட்டுறதுக்காக அளவீடு நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க? மேகதாது அணை நிச்சயமாக நடக்காது, நடக்க விட மாட்டோம். மத்திய அரசாங்கம் அந்த டிபிஆருக்கு ஏதோ ஒரு பர்மிஷன் கொடுத்திருந்தாலும் கூட நதிநீர் ஆணையமோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ நிச்சயமாக அது ஒத்துழைக்காது, நடக்காது. மேகதாது அணையோ அல்லது ராசிமேட்டில் கட்டக்கூடியதோ இரண்டும் ஒன்றாக பார்த்து மத்திய அரசாங்கம் 2 மாநிலங்களுக்கும் ஒரு நடுநிலையான பணியை தான் மேற்கொள்ளுமே தவிர கர்நாடக அரசு கேட்கிறது என்பதற்காக கண்மூடித்தனமாக கொடுக்க மாட்டோம். அந்த மேகதாது அணை நிச்சயமாக கட்டினால் இன்றைக்கு பேசக்கூடிய DK சிவகுமார் நாளைக்கு வேற விதமா பேசுவார். தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நான் தண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லுவார். நாளைக்கு கொடுக்கலாம், மறுபடியும் அதற்கு ஒரு ஆணையம் அமைச்சு நம்ம போகணும். அதனால விவசாய சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் யாராக இருந்தாலும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும். நான் விஜய் அவர்களை கேட்டுக்கொள்வது, உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம் தான் கர்நாடகாவில் இருக்கு. ஐயா விஜய் அவர்கள் ஒரு போன் போட்டு DK சிவகுமாருக்கு இந்த ப்ராகிரஸை நிறுத்துங்கன்னு சொன்னா அவங்க நிறுத்திடுவாங்க. இதை விஜய் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருதி, விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை கருதி நாம் இதை செய்ய வேண்டும். அந்த நேரத்திலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெங்களூரு குடிநீர் வேணும்னு கேட்கிறாங்க. பெங்களூரு குடிநீர் எடுத்துக்கோங்க, நாங்க வேணாம்னு சொல்ல. அதுக்கு இந்த அணை கட்டி தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பெங்களூர் வளர்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய மாநகரம், மாறுபட்ட கருத்து கிடையாது. அதற்காக ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பறிச்சு தான் இன்னொரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மேகதாது அணை கட்டுவதற்கு, அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். விஜய் அரசாங்கம் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு வீத லீடர்ஸ் என்ன எடுக்க போகுது? அதை இப்ப சொன்னேனே, நாங்கள் கர்நாடக அணை கட்டுவதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தான் சொல்லியிருக்கோம். அதற்காக தூதுக்குழு வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை தலைமையிலே DK சிவகுமார் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக